அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் 181 ஏவுகணைகளை தாக்கிய பின்பு, அதாவது பேலிஸ்டிக் மிசைல்ஸ், குரூசி மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல் போன்றவர்களை தாக்குதல் நடத்தியது. அதன் பிறகு இஸ்ரேல் பதிலடியாக நாங்களும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தாக்குதல் நடத்துவதாக தெரிவித்துள்ளது. ஆனால் தற்பொழுது இஸ்ரேலின் கவனமெல்லாம் லெபனானிற்குள்ளே புகுந்து அங்கு தாக்குதல் நடத்தி வருகிறது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே, அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கிடையே போர் நடந்தால் மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைமை என்னாகும்? ஈரானின் படைபலம் என்ன, இஸ்ரேலின் படைபலம் என்ன, இவர்களின் ஆயுதங்களின் பலம் என்ன என்பது பற்றி பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மீது தரை வழியாக தாக்கல் நடத்துகின்ற சாத்தியமில்லை. அதேபோல் ஈரானும் இஸ்ரேல் மீது தரைவழி தாக்குதல் நடத்த இயலாது. காரணம் என்னவென்றால், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள தொலைவானது 2100 கிலோமீட்டர் ஆகும். இந்த நிலையில் தரைப்படை தாக்குதல் என்பது சாத்தியமற்றதாகிறது. அதேபோல் கடல் வழியாக தாக்கல் நடத்துவதும் பெருமளவில் சாத்தியமில்லை. எனவே இவர்கள் வான்வழி தாக்குதலை தான் நடத்துவார்கள். ஈரானானது இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அதேபோல் ஏற்கனவே இஸ்ரேலும் ஈரான் மீது சில குறிப்பிட்ட இடங்களில் குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலில் இருவருக்கும் உள்ள பலம் என்ன என்பதே முக்கியமானது. அதில் குறிப்பாக இஸ்ரேலிடம் உள்ள விமானப்படையின் பலம் என்ன? இஸ்ரேலிடம் 340 இராணுவ விமானங்கள் இருக்கின்றன. இதில் F-15 இவை நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடியது. அதை தவிர ராடாருக்குள் சிக்காமல் அதிவேகமாக சென்று தாக்கும் F-35 விமானமும் உள்ளன. இதை தவிர துரித வேகத்தில் தாக்கல் நடத்தி திரும்பி வருகின்ற ஹெலிகாப்டர்கள் மற்றும் கைடட் வெப்பன்ஸ் ஆகியவை உள்ளன. குறிப்பாக இஸ்ரேலிடம் உள்ள ராடாரைக்குள் சிக்காமல் வேகமாக சென்ற தாக்கும் F-35 ரக விமானம் மூலம்தான் லெபனானில் தங்கியிருந்த ஹிஸ்புல்லாவின் தலைவர் தலைமையகத்தின் மீது சரமாரியா பங்கர் பஸ்டர் பாம்புகளை தாக்கி அவரை கொல்லப்பட்டார். அந்த அளவுக்கு F-35 விமானமானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதே நேரத்தில் ஈரானிடம் உள்ள விமான பலம் என்ன என்றால், இஸ்ரேலிடம் 340 இராணுவ விமானங்கள் என்றால் ஈரானிடம் 320 போர் விமானங்கள் உள்ளன. ஆனால் இந்த விமானங்கள் 1960ஆம் ஆண்டு வாங்கப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த விமானங்களில் எத்தனை விமானங்கள் தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளன என்ற கேள்விக்குள்ளது. அல்லது பழுதில் உள்ளதா, அல்லது பழுது நீக்க முடியுமா? அப்படியே பழுது நீக்கினாலும் விமானத்திற்கு தேவையான உதவி பாகங்கள் கிடைக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அதை தவிர ஏவுகணை பலம் என்ன என்று பார்த்தால், ஈரானிடம் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் உள்ளன. வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய ஏவுகணை சக்தியாக ஈரான் விளங்குகிறது. ஈரானிடம் குறுகிய தூர ஏவுகணைகள், தொலைதூர ஏவுகணைகள், பேலிஸ்டிக் மிசைல்ஸ், குரூசி மிசைல்ஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல் ஆகியவை உள்ளன. அதே போல் ட்ரோன் தாக்குதல் நடத்த முடியும். அப்படிதான் ஈரானிடம் என்ன பலம் இருக்கிறது என்று பார்த்தால், இத்தனை ஏவுகணைகளும் ட்ரோன் தாக்குதலும் கொண்ட ஒரு வசதிமிக்க ஆயுத பலத்தை கொண்டுள்ளது ஈரான். அதே நேரத்தில் இஸ்ரேலானது முதலில் தன்னை பாதுகாத்து கொள்ளும், அதன் பிறகே தாக்குதல் நடத்துகிறது. அதாவது இஸ்ரேலை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி நடுவானிலே சுட்டு வீழ்த்த வேண்டும். அவை இஸ்ரேலுக்குள் விழாமல் முதலில் பாதுகாக்க வேண்டும் என்பதில்தான் இஸ்ரேல் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை வைத்துள்ளது. இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் ஈரான் போன்ற நாடுகளிலும் மற்ற நாடுகளிலே அரிதாகவே காண கிடைக்கின்றன. அதில் குறிப்பாக அயம் டோம் என்பது பிரசித்தி பெற்றது. இது 10 கிலோமீட்டர் தொலைவில் வருகின்ற ஏவுகணையை தாக்கி அழிக்க வல்லது. அதே நேரத்தில் டேவிட் ஸ்லிங் என்பது மிக முக்கியமானது. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தயாரித்த ஒரு வான்வழி தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு சக்திமிக்க பாதுகாப்பரணாகும்.
இந்த டேவிஸ்லிங் மூலம் சுமார் 100 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஏவுகணையை கூட இடைமறித்து தாக்கி முடியும். இந்த டேவிஸ்லிங் மூலமாகத்தான் தற்பொழுது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்திய 189 ஏவுகணைகளில் பெரும்பாலானவை தாக்கி இஸ்ரேல் சொல்கிறது. இதைத் தவிர இஸ்ரேலிடம் ஏரோ 2, ஏரோ 3 என வான்வழி பாதுகாப்பு கவசம் உள்ளது. எனவே இஸ்ரேல் மீது ஏவுகின்ற ராக்கெட்டுகளையும் பேலிஸ்டிக் மிசைலையும் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்தி தன் மக்களை தற்காத்து கொள்ள முடிகிறது. அதை தவிர பங்கர் ஷெல்டர் வைத்துள்ளது. அதன் மூலம் மக்களை இஸ்ரேலால் பாதுகாத்து கொள்ள முடிகிறது. சரி, படிவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. இஸ்ரேலிடம் இராணுவ வீரர்கள் 1,70,000 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஈரானிடம் 6,10,000 பேர் இருக்கிறார்கள். அதேபோல் இஸ்ரேலிடம் ரிசர்வ் இராணுவ வீரர்கள் சுமார் 4,65,000 வீரர்கள் உள்ளனர். ஈரானிடம் 3,50,000 வீரர்கள் உள்ளனர். அதேபோல் துணை இராணுவம் இஸ்ரேலிடம் 35,000 ஈரானிடமும் 2,20,000 இருக்கிறது. ஆக இஸ்ரேலிடம் மொத்தமாக 6,70,000 படைவீரர்கள் உள்ளனர். ஆனால் ஈரானிடம் இதேபோல் 2 மடங்கு 11,80,000 படைவீரர்கள் இருக்கிறார்கள். இதைத் தவிர ஈரானிடம் இஸ்லாமிய புரட்சிப்படை மற்றும் குத்படை போன்றவர்களெல்லாம் ஈரானுக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிறது. இப்படிப்பட்ட படைபலத்தை கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரான் அது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று பல்வேறு நாடுகளில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு நிதி உதவியும் ஆயுதமும் வழங்குகின்றன. குறிப்பாக காசாவில் ஹமாஸ் என்ற அமைப்பிற்கும், லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் மற்றும் ஏமனில் உள்ள ஹூத்தி அமைப்பிற்கும், பஹ்ரைனில் உள்ள அல் அஸ்ரர் பிரிகேட் போன்றவர்களுக்கு இந்த குழுவானது நிதி உதவி ஆயுத உதவி செய்து மத்திய கிழக்கில் ஈரானானது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. அந்தளவுக்கு ஈரான் தனக்கான ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற ஒரு சக்தியை உருவாக்கி உள்ளது. அதேபோல் அணு ஆயுதம் உள்ளதா? ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என்பது தெளிவாக புரிகிறது. தற்போது ஆராய்ச்சியில் மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருப்பதாக அனைவராலுமே நம்பப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் இது குறித்து எந்த தகவலையும் உறுதியாக சொல்வதில்லை. ஆனால் அனைவருக்கும் உண்டான சந்தேகம் என்னவெனில் இஸ்ரேலிடம் மிகப்பெரிய அணு ஆயுதம் இருக்கிறது என்று கருதப்படுகிறது. குறிப்பாக தொழில்நுட்பத்தில் இஸ்ரேலானது ஈரானை விட பல மடங்கு மேம்பட்டது. அதாவது அங்குள்ள அனைத்து பாதுகாப்புகளும் தொழில்நுட்பத்தின் மூலமாகவே வலிமையாக கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஒருவேளை இஸ்ரேலை பலவீனப்படுத்த வேண்டுமென்றால் சைபர் அட்டாக் நடத்தினால் மட்டுமே இஸ்ரேலை பலவீனப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் தொழில்நுட்பத்தில் மிக சிறப்பான முறையில் இருக்கிறார்கள். இதைத் தவிர கடற்படையானது 2 நாடுகளிலும் உள்ளது. அதாவது இஸ்ரேலிடம் நீர்மூழ்கி கப்பல்கள் 5 உள்ளன, ஈரானிடம் 3 உள்ளது. இஸ்ரேலிடம் பாதுகாப்பு ரோந்து படைகள் 45 உள்ளது என்றால் ஈரானிடம் 19 பாதுகாப்பு ரோந்து படைகள் உள்ளன. இவ்வாறு இருவருக்கும் இடையே பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் வான்வெளி தாக்குதலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இரும்பு பாதுகாப்பை மும்மூர்த்திகள் என்று அழைக்கக்கூடிய அயன் டோம், டேவிஸ்லிங் மற்றும் ஏரோ 2, 3 ஆகியவை வைத்து இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொண்டு தாக்கல் நடத்துகிறது. அதேபோல் அவர்களும் F-35 ரக விமானத்தின் மூலமாக அதிவேகமாக தாக்கல் நடத்தக்கூடிய திறனை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இரு நாடுகளுக்கிடையேயான இஸ்ரேல் ஈரான் போர் நிகழ்ந்தால் மத்திய கிழக்கு ஆசியா நாடுகளில் மிகப்பெரிய அமைதி சீர்குலையும் என்று கருதப்படுகிறது.